இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வர ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிடுவாங்களா? என்னப்பா சொல்ற? ஹலோ ஹலோ ஹலோ, வெயிட் பண்ணுங்க. வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லல, வின் பண்ணிடுவாங்களா அப்படின்னு தான் கேட்குறேன். அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, எத்தனை பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ ஆல், வணக்கம் அகேன். நானும் மாஸ்டரும் இன்னொரு ஒரு வீடியோக்காக வந்துட்டோம். இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஃபெரோஷா கோட்லால ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம டீம் இந்தியாவுக்கு இப்பதான் வந்து கோச் கௌதம் கம்பீர் பெருசா விருந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆமா. மாஸ்டர் சொல்லுங்க, இதோட ப்ரிவ்யூ வந்துட்டோம். ஸோ வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஆன் த ஹோல்? ஃபர்ஸ்ட் நீங்க அதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா போலாம். இல்ல, லாஸ்ட் மேட்ச் மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? பட் ஒன் திங் இட் வில் பி குட் ஃபார் கிரிக்கெட் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் லேர்ன் பண்ணிருக்காங்களா, அவங்க என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க, இல்ல என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பேசலாம். ஓகே. ஸோ அதான் நானுமே வந்து பெரிய ஒரு காம்படிஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இருந்தா வந்து ரொம்ப நல்லா சந்தோஷப்படுவேன். ஏன்னா இருக்கும். டெஸ்ட் ஆமா, கிரிக்கெட் ஆமா. வந்து அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் கம்மிங் பேக் டு வென்யூ, ஃபெரோஷா கோட்லா ஒரு ஹிஸ்டாரிக் வென்யூ. இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபேவரட் ஹண்டிங் கிரவுண்டா இருந்திருக்கு. ஸோ அதோட பிச் டீடைல்ஸ் ஏதாவது பார்த்தீங்களா மாஸ்டர்? எப்படி இருக்கும், எப்படி பிஹேவ் பண்ணுன்னு? இல்ல, எனக்கு ஃபெரஷா கோட்லான்னு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது அனில் கும்ப்ளே. மறக்க முடியாதுல்ல அத. அதை என்னால மறக்க நீங்க முடியாத அந்த இன்சிடென்ட் சொல்லுங்க. நிறைய ஆனது. பேருக்கு ஆக்சுவலா வந்து தெரியாது அந்த இன்சிடென்ட். அது தெரியாதா? ஓ, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. வாய்ப்பு இல்ல. இல்ல, அதான் பாகிஸ்தானுக்கு எதிர்த்து வந்து 10 விக்கெட்ஸ் 10 விக்கெட்ஸ் இன்னிங்ஸ் எடுத்தாரு. வந்து எடுத்தாரு. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்க வந்து 400 ஆடா என்னமோ சேஸ் பண்ணுவாங்க. அஃப்ரிடியும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து பயங்கரமா அடிப்பாங்க. 100 ஃபார் நோலாஸா என்னமோ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எடுக்க ஆரம்பிச்சதுதான் அப்படியே டக்கு 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 டக்குன்னு எடுப்பாரு. சில விக்கெட்ஸ்லாம் அதான் நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே அன்பிளேயபிளா இருக்கும். பவுன்ஸ் வந்து லென்த்ல குத்தி இங்க வரும், அப்படியே இது ஹேண்டில்ல பட்டு எங்கெங்கயோ போகும். செமையா இருக்கும் அது. நாஸ்டாலஜிக் ஃபீல் அது. சோ அந்த கண்டிப்பா. கிரவுண்டே வந்தவொடனே எனக்கு அதான் ஞாபகம் வருது. சரி. பிட்ச் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஐ திங்க் இந்தியாஸ் ப்ரிஃபர் டு கிவ் பேட்டிங் பிட்ச். பேட்டிங் பேட்ஸ்மேன் பாரடைஸ் மாதிரி ஆமா, ஒரு ஆமா. பிட்ச் அதாவது தான். அகமதாபாத் மாதிரி கிரீன் பிச்சா அந்த மாதிரி கொடுக்க இல்லாம மாட்டாங்க. ஃபிளாட் ட்ராக்கா பட் தான் இருக்கும் அப்படின்னு ஆமா, எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அதாவது பிளாட்டா இருக்காது, பட் நார்மல் பிச்சா இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நார்மல் பிச் விச் வில் பிஹேவ் லைக் நம்ம இந்தியன் கண்டிஷன் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் 2 days ஓரளவுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். போக போக ஸ்லோ டவுன் ஆகி கொஞ்சம் டேர்ன் ஆகி ஸ்பின் ஆகி தேர்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அந்த ஓகே. ட்ரெண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங். நீங்க வந்து அப்போ இந்தியாவோட அந்த ஃபெரோஷா கோட்லால இந்தியாவோடன்னு இல்லை, பட் ஆனா வந்து உங்களுக்கு அந்த இன்னிங்ஸ் வைஸ் வந்து ஸ்டாட்ஸ் இருக்கும்ல? கரெக்ட், கரெக்ட். ஐ திங்க் ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் அது வந்து ஆவரேஜா 300 ஆட் பார்த்தேன். 340 315 ரேஞ்சில் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் வரப்ப தேர்ட் இன்னிங்ஸ் வந்து 230, ஃபோர்த் இன்னிங்ஸ் 160. ஸோ அதுதான் பேசிக்கா, அதுவே சொல்லிடுது இல்லைங்களா ஸ்டோரி அந்த நம்பரு. ஸோ அப்படிதான் இருக்கும் இந்த பிச்சுன்னு நினைக்கிறேன். சில பிச்சர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, எடுத்த உடனே ஸ்பின் ஆகும், பயங்கரமா ரேங்க் டர்னர் அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா. பட் போக போக அதுதான் தான் வந்து பிட்ச் வந்து அதோட ஸ்லோ டவுன் இத ஆகும். வந்து காட்டும் அப்படின்றது தான். அண்ட் இஃப் ஐம் நாட் ராங், ஃபெரோஷா கோட்லால எப்பவுமே வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கும்ல? ஆமா, அது அது வந்து அதாவது அவங்க இந்த செகண்ட், ஆமா செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது அந்த அதாவது பேட்டிங் டோட்டல் ப்ராப்பரா மேட்ச்ல வந்து செகண்ட் பண்ணிட்டா. இன்னிங்ஸ் சொல்றேன். ஆமா, அதை வந்து கரெக்டா பண்ணிட்டாங்க, அதுல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி லீடு எடுத்துட்டாங்கன்னா நல்லா சான்ஸ் இருக்கும். ஏன்னா கடைசியில பேட்டிங் பிடிக்கிறது கண்டிப்பா அந்த பிச்சில் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ராதர் அந்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப குரூஷியல். ஏன்னா ஜென்ரலா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும், ஏன்னா அந்த பிச்சோ செட்டில் ஆகுறதுக்கு. செகண்ட் டே ஐ திங்க் வில் பி ஐடியல் ஃபார் பேட்டிங். தேர்ட் டே ஃபோர்த் டே ஆப்வியஸ்லி இட் வில் டிட்டரியேட் அண்ட் தென் இட் வில் கெட் டிஃபிகல்ட் ஃபார் ஓகே. பேட்டிங். ஐ திங்க் இந்த பிட்ச் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் சைடா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து மோர் தேன் தேர் பவுலிங், அவங்களோட பேட்டிங் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த். ஆமா, அட்லீஸ்ட் இந்த இப்போ இருக்கிற அவங்களோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவன்ல. ஸோ ஐ திங்க் தே கேன் புட் ப்ரெஷர் ஆன் இந்தியா பை ஸ்கோரிங் ஹை ரன்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஐ திங்க் அவங்க மினிமம் 3 பிளேயர்ஸ், அதாவது நம்ம வந்து வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது. அப்படி இருக்கணும்னா நான் வந்து என்ன சொல்றேன்னா, அவங்களோட பேட்ஸ்மேனால தான் இந்த மேட்ச், அஃப்கோர்ஸ் டெஸ்ட் மேட்ச் வந்து 20 விக்கெட்ஸ் எடுத்தாகணும். பட் ஆனால் நீங்கள் வந்து மேசிவ் ஸ்கோர் அடிக்கணும். ஐ திங்க் தே கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்ல வரேன்.
ஸோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்க போகுது அப்படின்றதுனால ஒரு பெரிய இன்னிங்ஸ் அவங்க அவங்க டீம்ல ஆடணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதான் பேசிக்கா என்ன சொல்றீங்கன்னா, ஸ்கோர் போர்ட் பிரஷர் கிரியேட் பண்ணா 20 கண்டிப்பா விக்கெட்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஐ திங்க் ஸ்ட்ராட்டஜி தேர் இஸ் அ சொல்றீங்க. ப்ராபபிலிட்டி அப்படின்னு நான் சொல்றேன். பெட்டர் தேன் அகமதாபாத் பிச். ஸோ ஏன்னா அது வந்து பவுலிங் கண்டிஷன்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியா போயிருந்தாங்க. ஸோ இது பேட்டிங் கண்டிஷன்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியா போறதுனால ஐ திங்க் தே ஹாவ் அ சம், அவங்களும் வந்து கேம்ல இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து நம்புறேன். பிகாஸ் தே ஹவ் பேட்டிங் டாமினேட்டட் டீம் அப்படின்றதுனால. இஃப் ஸோ தே பேட் வெல், அதான் சொல்ல வரீங்க கரெக்டா? ஆமா ஆமா ஆமா. ஸோ ஓகே. அப்படி அவங்க ஜெயிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிக்காக ஒரு மேசிவ் ஸ்கோர் அடிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 3 பேட்ஸ்மேன் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடணும். பெரிய இன்னிங்ஸ்னா 2 பேட்ஸ்மேன் வந்து ஒரு பெரிய 100 அடிக்கணும். இன்னொரு ஒரு பேட்ஸ்மேன் க்ளோஸ் டு 100 ஆர் 100ஆவது அடிக்கணும். ஸோ அந்த 3 பேர் வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்காங்களா? அப்படி இருந்தாங்கன்னா அவங்க யாரு அப்படிங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதான் நம்ம கொஞ்சமாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸால தான் வந்து இவ்வளவு பெரிய லாங் இன்னிங்ஸ் ப்ளே பண்ண முடியும். அந்த ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாய் ஹோப் ஆப்வியஸ்லி நீங்க சொன்ன அந்த பெரிய 100, பெரிய பெரிய ஆமா 100 அவர் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா. அதுக்கப்புறம் ராஸ்டன் சேஸ் அகைன் கம்பேரிட்டிவ்லி அவங்க ஸ்குவாட்ல வந்து ஓரளவுக்கு அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், ஹஸ் பிளேட் ஐ திங்க் எனஃப் நம்பர் ஆஃப் கேம்ஸ் நினைக்கிறேன் அவர் ஒருத்தவர். அகைன் லைக் நம்ம கொஞ்சம் யங் பிளட், ஏதாவது சடனா ஒரு குயிக் கவுண்டர் அட்டாக் அந்த மாதிரி பண்ணி பிளேயர் பேசுறதுக்கு நான் என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த அத்தான்சே, அதான் அவர்கிட்ட சார். பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ ஆமா இந்த 3 பேரும் மேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியாவோட பவுலிங்க ப்ரெஷர் பண்ணி ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரும் கிரியேட் பண்ணாங்கன்னா there is some chance for the Indian batting to go vulnerable, but of course they will still score runs. But at least they can apply the pressure and see how the Indian team bats in the second innings with the scoreboard pressure. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நான் வந்து என்ன பேசணும்னு நினைச்சேன்னா, முதல்ல இவங்க அந்த 3 பெரிய இன்னிங்ஸ் கண்டிப்பா ஆடியே ஆகணும். அப்படி ஆடினாலுமே இந்தியாக்கு அகைன்ஸ்டா எது வந்து ஒரு மேசிவ் ஸ்கோரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனிதிங் மோர் தென் 450 பிளஸ்? Yes, 450 அடிச்சாதான் they மினிமம் will be in 450 the அவங்க game. வந்து அடிச்சாதான் அட்லீஸ்ட் வந்து கேம்குள்ளேயாவது இருப்பாங்க. அட்லீஸ்ட் வந்து எடுத்துட்டு Correct. போறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆமா ஆமா. பார்ப்போம் எப்படி அவங்க வந்து டேக்கிள் பண்ண போறாங்க இந்தியா பட் ஆனா அப்படின்னு. இந்தியா இது வந்து ஓரளவுக்கு என்ன சொல்றது, இட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்லி கிரவுண்ட் தான் ஓகேங்களா. இந்தியா ஆமா ஆல்வேஸ் ஆமா. டாமினேட்டட் இன் திஸ் கிரவுண்டு. ஸோ அதனால தே நோ த பிச் கண்டிஷன் எல்லாமே கோச்சுக்கு வேற ஹோம் இருக்கு. கிரவுண்ட் ஆச்சே. ஆமா ஆமா. கோச்சுக்கு வேற ஹோம் கிரவுண்டு. ஸோ அதனால அவருக்கு வந்து ஐ திங்க் ஹி நோஸ் இன் அண்ட் அவுட் இந்த கண்டிஷன்ஸை பத்தி. அதனால ஆமா வந்து ஆமா. இந்தியா ஐ மீன் ஆல்வேஸ் ஸ்டார்டிங் ஆஸ் அ ஃபேவரட்ஸ். ஸோ இந்தியா பக்கம் வருவோம். ஐ திங்க் நோ பிரைனர், இந்தியா காட் லைக் மேசிவ் சான்ஸ் ஆஃப் க்ளோசிங் அவுட் திஸ் கேம். மேபி லைக் ஈவன் வித்தின் 3 days அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்தியா. பிளேயிங் லெவன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டு யூ see like any changes in playing 11? ஐ டோன்ட் திங்க் ஸோ. சிராஜ் ரெஸ்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா ரொம்ப நாளா போட்டுக்கிட்டே இருக்காரு. இல்ல பிளஸ் சிராஜ் ஒன் டேக்கு பிக் ஆயிருக்காரோ ஆஸ்திரேலியால. ஆனா இப்ப இங்கிலாந்து சீரீஸ்க்கு அப்புறம் அவர் அடுத்து எதுவும் ப்ளே பண்ணல இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட்ல தான் ரெஸ்ட் இருக்காரு. கொடுக்குற அளவுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. அன்லஸ் அதர்வைஸ் அவர் வந்து ஒரு மாதிரி 90% ஃபிட்டா இருந்து ஏதாவது ஸ்லைட் நிக்கிள் அந்த மாதிரி இருந்ததுன்னா ரெஸ்ட் கொடுக்கலாம். பட் ஆனா அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்றதுக்கு அவர் கையில இருந்து எனக்கு தெரிஞ்சு பால யாரும் வாங்க முடியாது நான் நினைக்கிறேன். சோ அதனால சிராஜ் ஐ திங்க் ஷுட் பி இன் த டீம். ஐ டோன்ட் சி இந்தியா சேஞ்சிங் எனிதிங். ஓகே. வாட் அபவுட் ஜஸ்பிரீத் பும்ரா? நான் ஏன் இதை வந்து கேட்குறேன்னா, ஆக்சுவலாக வந்து பேட் கமின்ஸ் வந்து ஹி இஸ் கமிங் ஃப்ரம் அ பேக் இன்ஜுரி. அதனால வந்து ஆஷஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து ஹி இஸ் நோ லாங்கர் இன் பிளே. ஸோ அது வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வந்து ஆஷஸே அவர் வந்து ரூல் அவுட் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின். இட் இஸ் மோர் லைக்லி டு ஹி இஸ் கோயிங் டு மிஸ் ஆஷஸ். ஸோ ஹர்ஷா போக்லே வந்து என்ன ட்வீட் போட்டிருந்தாருன்னா, திஸ் இஸ் வாட் பேக் இன்ஜுரி கேன் காஸ்ட் டு அ ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு போட்டிருந்தாரு. வித் லீகல் அண்ட் கரெக்ட் ஆக்ஷன். பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா நீட் ஆக்ஷனாக இருக்கும். ஸோ அவருக்கே அவ்வளோ பெரிய ஒரு சஃபரிங் இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் திங்க் அபவுட் பும்ரா அண்ட் அவரோட ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷன்ல வி நீட் டு ப்ரொடெக்ட் ஹிம். ஸோ திஸ் இஸ் வாட் பீப்புள் அவுட் சைட் ஆஃப் கிரிக்கெட் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது பும்ரா இந்த மேட்ச் விளையாடணுமா? ஏன்னா ஐ திங்க் அவர் விளையாடாம இருந்தாலும் வந்து ஒன்றும் பெருசா ஸ்கோர் லைன் அஃபெக்ட் ஆகாதுன்றது தான் என்னோட இது. ஸோ ஷுட் வி ஜஸ்ட் பி லைக் ஓவர் காஷியஸ் ஆர் லைக் இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 3 daysல முடிஞ்சிரும், லெட் ஹிம் கம் அண்ட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற மாதிரி ஆட வைக்கலாங்களா?
இல்ல இத நான் எப்பயோ உங்ககிட்ட சொல்லிட்டேன். கரெக்டா? அவர் வந்து நம்ம ஏசியா கப் பத்தி பேசுறப்பே நான் இத பத்தி பேசிட்டு இருந்தேன். கரெக்ட் இல்லைங்களா? சோ ஐ திங்க் நீங்க தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அவராதான் போய் வாலண்டியரா போய் ஹி செட் ஆமா டு த ஆமா ஆமா அததான் மேனேஜ்மெண்ட் தட் ஐ கேட்டேன். அம் ஃபிட் அப்படின்னு அவரே ஃபிட்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பேசுறதுக்கு இருக்கு? ஓகே அவருக்கு ஓகே. வந்து பேக் இன்ஜுரி இருக்கு, அவரை ப்ரொடெக்ட் பண்றோங்கிறது ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. அவருக்கு ஹர்ஷா போகலே சொன்ன மாதிரி எல்லாராலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் ஹிம். நான் அததான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் இந்த சீரீஸ் ரியலி அவர் ப்ளே பண்ணணுமா, அது இந்தியன் கண்டிஷன்ஸ்ல எதுக்கு ப்ளே பண்ணணும், அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இன்ஃபேக்ட் ஐ வுட் ப்ரிஃபர்ட் ஹிம் பிளேயிங் இன் த ஓடிஐஸ் இன் ஆஸ்திரேலியா. கரெக்ட். கரெக்டா? ஓடிஐல ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐ ஸ்டில் டோன்ட் சி அ லாஜிக் ஆன் வை ஹி இஸ் பிளேயிங் ஹியர். அது அந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டு இப்ப போய் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் பேசுறது வந்து டசன்ட் மேக் சென்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இதை மட்டும் நான் ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன். இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே வந்து ரைஸ் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தேவ்தத் படிக்கல் டு மேக் அ டெபியூ, பட் இன்ஸ்டெட் லைக் தே ஹவ் கான் ஃபார் லைக் 8-9 வரைக்கும் பேட்ஸ்மேனா போயிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஆடினாரு. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, நம்மள மாதிரியே வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் இல்லாத ஒரு ஆப்போனன்ட் இருக்கும்போது, ஐ திங்க் 9 வரைக்குமே உங்களுக்கு வந்து நம்பர் 9 வரைக்குமே எங்களுக்கு பேட்ஸ்மேன்ஸ் வேணும் அப்படின்னு போறது வந்து எப்படின்னு தெரியல. வென் யுவர் பேட்ஸ்மேன் இஸ் வெயிட்டிங் ஃபார் அ சான்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த கண்டிஷன்ல நீங்க போகணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டு யூ திங்க் லைக் தேவ்தத் படிக்கல் வில் கெட் அ இல்ல சான்ஸ் நான் ஆர் ஒரு லைக்? ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், நீங்க திங்க் பண்ணி பாக்குறீங்களா? பும்ரா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ரெஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேங்களா? நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஹர்ஷித் ராணா வில் ஸ்டார்ட் த பவுலிங். இல்ல இருங்க, ஹர்ஷித் ராணா நான் எப்பயுமே சாரிங்க, எப்பயுமே ஒரு டீம்ல இருக்கான்னு நினைச்சிட்டு ஐ திங்க் ஸ்குவாட்ல இல்லன்னு இல்ல நினைக்கிறேன். இருக்காரு, இப்பவும் இருக்காரு. அவருக்கு வந்து ஏதோ வேலைன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட் ஏதோ பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு போல. அதனால அப்படி. சரிப்பா வேணாம் வேணாம் பரவாயில்ல இவங்கள வச்சு நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அவர் ஓகே வந்து ஓகே. இது இல்ல இப்ப பண்ணிருப்பாரு. அவரே அவங்க ஆல்ரவுண்டரா பாக்குறதுனால எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. மேபி 10 பேர் பேட்டிங் பண்ணலாம். இமேஜின் லைக் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஹர்ஷித் ராணா ஓப்பனிங் த பவுலிங். ம் அதான் எனிதிங் கேன் பாசிபிள். பட் ஆனா வந்து நீங்க சொல்லுங்க, தேவ்தத் படிக்கல் வந்து சான்ஸ் இருக்கா இந்த மேட்ச் டெபியூ ஆகுறதுக்கு? இல்ல வரணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். பட் ஆனா வரமாட்டாரு, ஐ மீன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஐ திங்க் டெஃபினெட்லி அவங்க ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க, அதனால ஆமா ஆமா. கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. அப்படிங்கறத டக்குன்னு மாத்த மாட்டாங்க. ஓகே. ஸோ ஐ திங்க் தேர் ஒன்ட் பி எனி சேஞ்ச் இன் த பிளேயிங் 11. ஓகே. அதுக்கப்புறம் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது யூ கேன் எக்ஸ்பெக்ட் எனி டபுள் செஞ்சுரிஸ் இன் திஸ் மேட்ச்? டபுள் செஞ்சுரி, பட் அகைன் ஒரு பிக் செஞ்சுரி எப்படியும் இருக்கும். ஓகேங்களா? நான் அதான் சரி, ஹூ பிளேயர்ஸ் டு இஸ் வாட்ச் யுவர் அவுட் பிளேயர் மட்டும். டு வாட்ச் அவுட் ஃபார்? அதாவது யார் வந்து இந்த மேட்ச்ல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க? ஐ ஸ்டில் கோ வித் குல்தீப் யாதவ். ஓகே. ஏன்னா பேட்ஸ்மேனா சூஸ் பண்ணணும்னா? பேட்ஸ்மேனா சூஸ் பண்ணணும்னா சாய் சுதர்சன். ஓகே. I don't think so. It is wrong. It is a wrong call or tough call. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னான்னு தெரியல, நம்ம சேனல்ல கூட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். லைக் சுபம் கில் வந்து சாய் சுதர்ஷன் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பேட்டிங் டெக்னிக் எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இட் இஸ் வெரி நைஸ் டு சி. ஸ்கிப்பர் வந்து அவரோட பிளேயர் வந்து அவ்வளோ கேர் பண்றாரு. ஐ மீன் தே மைட் பி அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் தே ஆர் கமிங் ஃபார் பிளேயிங் சேம் இந்த சேம் ஃப்ரான்ச்சைசி ஐபிஎல். as well. ஸோ ஆனாலும் வந்து ஒரு ஸ்கிப்பர் வந்து அவரோட நெட் செஷனை விட்டுட்டு இந்த பிளேயரை ஃபோக்கஸ் பண்றது, ஐ திங்க் தட் வில் கிவ் him a confidence. ஸோ ஐ அது திங்க் he is கரெக்ட் also பா. due for. அவரோட கில்லோட ஃபார்ம் போது பார்த்து. இல்ல இல்ல அதுக்கு வாய்ப்பே ஓகே இல்ல. பட் ஓகே ஆனா ஓகே என்னோட பிளேயர் நான் வந்து நினைக்கிறேன், ஐ திங்க் ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ஒரு 200 இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. இல்ல ரோல்ஸ் நான் ராய்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் ரோல்ஸ் 200 இல்லைனாலும் ராய்ஸோட, இன்னொரு ஒரு பெரிய இன்னிங்ஸ் அடிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல அவரோட வியூ அத வந்து நான் என்னோட வியூ மட்டும் சொல்லிடுறேன். அவர் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா இருந்தாதான் நல்லா விளையாடுவார். புரியுதா உங்களுக்கு? ஈஸியா நம்ம வந்து இதுல இவர் விளையாண்டுருக்கோம்னு நினைக்கிறப்ப விளையாட மாட்டாரு. அதனால அதனால எனக்கு அவர் பேர் யோசித்தேன். சரி இல்ல இது வந்து அவ்வளவு போகாது அப்படின்னு சொல்லிதான் நான் விட்டேன். சாய் சுவர்சன் நான் சொன்ன காரணம்னா ஐ திங்க் ஹி இஸ் ஈகர். டியூ ஃபார் அ பிக் திங். ஆமா அவர் ஈகரா இருக்காரு. அந்த ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ணி அந்த ஒரு இனிஷியல் ஒரு 20-30 ரன்ஸ் வந்துச்சுன்னா ஐ திங்க் ஹி வில் ஸ்டார்ட் பிளேயிங் ஃப்ளூவன்ட்லின்ற இதுல சொல்லியிருக்கேன் நானு. ஓகே. பட் எனக்கு என்ன கொஸ்டின்னா, சரி அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே இன்னும் என்ன நினைக்கிறோம்னா இந்தியா வில் வின். நீங்க தேர்ட் டே முடிஞ்சிடும் அதெல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த மேட்ச்ல இந்தியா ஃப்ரம் அ டீம் பர்ஸ்பெக்டிவ், ஃப்ரம் அன் WTC சைக்கிள் பர்ஸ்பெக்டிவ், வாட் தே வில் ட்ரை டு அச்சீவ், வாட் தே வில் கெட் அவுட் ஆஃப் திஸ் மேட்ச், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் அவங்க வந்து அவங்க ஆல்மோஸ்ட் அவங்களோட ஓவர்சீஸ்க்கும்
ஹோம் கண்டிஷனுக்கும் ஒரே மாதிரி பிளேயிங் லெவலில் தான் ஆடணுன்ற ஒரு ஃபார்முலா வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து 9-10 வரைக்கும் பேட்ஸ்மென்ஸ் இருக்கணும், பேட்டிங் வந்து டெப்த் இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஐ திங்க் இதுக்கப்புறமா வந்து நடக்க போகிற அவே மேட்சஸ்க்குமே மோரார்லெஸ் இந்த டீமையே எடுத்துகிட்டு போவோம். இந்த டீம் வந்து திஸ் இஸ் வாட் தேர் ரோல் இஸ். ஸோ மேலே வந்து கேஎல் ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து சாலிடாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒன் டவுன் சாய் சுதர்ஷனை வந்து பெருசாக ஹோப் பண்ணுறாங்க. அண்ட் சுபம் கில் வில் கம் அட் 4. ஸோ இப்போ த்ருவ் ஜூரேல வந்து பேக்கப் விக்கெட் கீப்பரும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சர் ரவீந்திர ஜடேஜா வந்து ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியரில் வந்து இவ்வளோ ஃபார்மில் இருக்காரு. அதுக்கப்புறமா ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு வந்து நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காங்க. அதுக்கு அடுத்து வாஷிங்டன் சுந்தர் ஹையா ரேட் பண்ணுறாங்க, ஹையா பேக் பண்ணுறாங்க டீமை. ஸோ இவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த டீமை வச்சு தான் நம்ம WTC ஃபைனல் ஆட போகிறோம். ஸோ அப்போ இந்த டீம் தான் வந்து எங்களோட பெஸ்ட் பிளேயிங் 11 அப்படின்றது தான் வந்து அவங்க டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பிளேயர்ஸ்க்கான கான்ஃபிடன்ஸ், அந்த பிளேயர்ஸ்க்கான ரோல் எல்லாமே வந்து அசைன் பண்ணி இதுதான் நீங்கள் கேரி அவுட் பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிரேட் அனாலிசிஸ். ஓகேங்களா, ஐ திங்க் நான் நீங்க சொன்னதுல முக்கியமா எடுத்துக்கிறது என்னன்னா, அது இந்த பிச்சை வச்சு ஐ திங்க் தே ஆர் ட்ரைங் டு டேக் த பிச் அவுட் ஆஃப் ஈக்குவேஷன். ஓகேங்களா, அண்ட் எஸ்பெஷலி வெஸ்ட் இண்டீஸ் அவ்வளோ ஸ்ட்ராங் டீம் இல்லைங்கிறனால அவங்க தைரியமா பண்ணுவாங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டரோட அந்த பெர்ஃபார்மன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டும் பவுலிங்ல வெரைட்டி பிளஸ் எனி கண்டிஷன்ஸ்ல வந்து வில் பி ஏபிள் டு டேக் த 20 விக்கெட்ஸ் அப்படிங்கிற காம்பினேஷன் தான் தே வில் ட்ரை நினைக்கிறேன். ஸோ அதுதான். ஸோ பேட்டிங்ல வந்து ஒரு 400-450க்கு மேல அடிச்சாங்கன்னா தட் இஸ் அ டிக் ஆன் த பேட்டிங் சைட். பவுலிங்ல வந்து அதாவது நாட் டூ ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்லயுமே வந்து நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிராஜும் சரி கொஞ்சம் நம்ம ஸ்பின்னர்ஸும் சரி விக்கெட் எடுத்தாங்கன்னா தட் வில் பி த பெஸ்ட் அவுட்கம் ஃபார் த டீம். கரெக்டா. சோ உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ வந்து நம்ம பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் பார்த்துட்டோம். ஓகேங்களா, பிளேயர்ஸ் ஆன் ஃபோக்கஸ் யார் யார் நீங்க நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி ஐ திங்க் நிதிஷ்குமார் ரெட்டி. ஏன்னா வந்து போத் ஆஸ் அ பவுலர் அண்ட் ஆஸ் அ பேட்ஸ்மேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து எப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு பிளேயர் பத்தாது, எங்களுக்கு 2 பிளேயர் வேணும். அண்ட் ஒருத்தர் வந்து ஸ்பின்னர், இன்னொருத்தர் வந்து மீடியம் பேசர். ஸோ ஆனால் 2 பேர்கிட்டயுமே நாங்கள் விக்கெட்ஸும் எதிர்பார்ப்போம், 2 பேர்கிட்டயுமே ரன்ஸ் எதிர்பார்ப்போன்ற ஒரு ஐடியாலஜி தான். ஸோ அப்படி இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தரா நம்ம பார்த்துட்டோம். ஐ திங்க் அவர் வந்து அவரோட பிளேஸை வந்து நல்லா சிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இன்னும் ஒரு 3-4 மேட்ச் வந்து அவர் அடிக்கலனா கூட தேர் ஒன்ட் பி எனி கொஸ்டின்ஸ், டூ many ஐப்ரோஸ் வில் பி ரைஸ்ட். பட் ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு இன்ஜுரிக்கு அப்புறமா வராரு. இங்கிலாண்டில் பாதியிலேயே வந்து இன்ஜுரினால வெளியில் போயிட்டாரு. ஐ திங்க் ஸோ இந்தியன் கண்டிஷன்ஸில் தே வில் லுக் அவுட் ஃபார் ஹிம். அண்ட் டாப் ஆர்டரில் ஐ திங்க் சாய் சுதர்ஷன் கண்டிப்பாக செஞ்சுரிக்கு கம்மியாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல சாய் சுதர்ஷன் கிட்ட. ஏன்னா அவ்வளோ ஹை கேலிபராக வந்து டீம் என்விரான்மெண்ட்டில் பேசிக்கிறாங்க அவரை பற்றி. ஸோ ஐ திங்க் இவங்க 2 பேரும் தான் வந்து டீம் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நான் இன்னும் ஒரே ஒரு பிளேயர் யோசிச்சு வச்சிருந்தேன். ஐ திங்க் நீங்க ஆல்ரெடி அவர் பேர் சொன்னீங்க, சார் ரவீந்திர ஜடேஜா. ஓகேங்களா, ஏன்னா ஹி இஸ் இன் தட் கேட்டகரி நவ். இப்ப ஐ நோ அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு, ஃபார்ம்ல இருக்காரு, எல்லாம் ஓகே. அவர் ஒரு 2-3 மேட்ச் ஃபெயிலியர் ஆனாலே ஹிஸ் பொசிஷன் ஆர் ஹி வில் பி அண்டர் ட்ரிமெண்டஸ் ப்ரெஷர். ஏன்னா T20 ரிட்டையர்டு, ஓடிஐல வந்து ஆல்ரெடி ஸ்குவாட்ல எடுக்கல. ஓகேங்களா, only thing he is performing is now his batting is helping him retaining the spot. ஓகேங்களா, நம்ம பேசினபடி அந்த மல்டி டைமென்ஷன் பிளேயருங்கிறனால தான் டீம்ல இருக்காரு. ஆனா அவருக்கு என்ன ப்ரெஷர்னா அக்ஷர் பட்டேல் கூடயே இருக்காரு. ஓகேங்களா, அக்ஷர் பட்டேல் இஸ் ஆல்சோ ஈக்குவலின்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஹேஸ் த பொட்டன்ஷியல். கரெக்டா, ஒரே மாதிரி டைப். அப்படிங்கிறப்ப அவர் கொஞ்சம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சாலே ஐ திங்க் தே வில் லுக் அட் அக்ஷர் பட்டேல், அவரை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கறதுதான். ஸோ ஐ திங்க் அவர் மேலேயும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு. ஐ திங்க் ஹி வில் ஹாவ் டு கன்சிஸ்டன்ட்லி பெர்ஃபார்ம் அண்ட் என்ஷூர் ஹிஸ் பொசிஷன் இஸ் ரிட்டைன்ட். ஐ ஹம்பிளி பெக் டு டிஃபர். எனக்கு தெரிஞ்ச வந்து கண்டிப்பா வந்து இந்தியா வந்து WTC ஃபைனல்ஸ் போனாங்கன்னா அதுல வந்து ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பா ஆடுவார். நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, டீம் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த கான்ஃபிடென்ட் அவர் மேல இருக்கிறதுனால தான் வைஸ் கேப்டன்சியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியா, அதனால தான் கொடுத்தாங்களா? சரி, ஓகே. இல்ல அதான் நான் சொன்னேன்ல, அவரோட ஓவர்சீஸ் பேட்டிங் தான் வந்து அவரை வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. ஓகேங்களா, அததான் வந்து அக்ஷர் பட்டேல் இன்னும்
காட்டல. அவ்வளவுதான். ஆமா அவர்கிட்ட ஆமா. இருக்கலாம். He didn't get any enough chance சோ to be. சப்போஸ் ஏதோ ஒரு 1 or 2 மேட்சஸ்ல அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜடேஜாவோட இது ஏதோ அவைலபிளா இல்ல, ஏதோ ஒரு ரீசனால விளையாட முடியலன்னா அக்ஷர் பட்டேல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாலே ஜடேஜாவோட பொசிஷன் வந்து இதா இருக்கும். பட் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த WTC சைக்கிள்ல ரொம்ப ரேரு. ஜடேஜா பட் விளையாடிடுவாரு. ஜடேஜா ஷுட் அட்லீஸ்ட் அவாய்ட் ஃபெயிலியர்ஸ். இப்ப சாய் சுதர்சனுக்கு பேசுன மாதிரி he can afford to have some failures. ஏன்னா அவர் ஆமா ஆமா இப்பதான் ஆமா பாக்குறாங்க, ஃபியூச்சரா பாக்குறாங்க. பட் தட் இஸ் நாட் த கேஸ் வித் ஜடேஜான்னு சொல்ல வரேன். ஆமா ஆமா. அது உண்மைதான், அது உண்மைதான். ஹீஸ் ஒவ்வொரு தடவை ஃபீல்ட்ல ஸ்டெப் அவுட் பண்ணும் போதுமே தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் ஜடேஜா. அந்த கரெக்ட் அந்த கரெக்ட். அந்த ஸ்டேஜுக்கு அவர் வந்துட்டாரு. ஓகே, ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் பத்தி நம்ம பேசிட்டோம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து ஒரே ஒரு கொஸ்டின், இதோட நம்ம வந்து க்ளோஸ் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து இது வந்து கொஞ்சம் பெட்டரா சூட் ஆகும் கம்பேரிங் டு தேர் லாஸ்ட் வென்யூ அட் அகமதாபாத் வேர் கிரீன் பிச் வாஸ் கிவன். ஸோ இதில் வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் பிச்சு. ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து மேசிவ் டோட்டல் ஒரு 3 பேர் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னா ஐ திங்க் தே வில் ஹாவ் அ சான்ஸ் இன் அ கேம். அவ்வளோதான், சான்ஸ் இன் அ கேம், அது மட்டும்தான். நாட் டேக்கிங் எனி திங் அவே ஃப்ரம் இந்தியன் பவுலர்ஸ் ஆர் சம்திங். பட் ஐ ஸ்டில் பிலீவ் லைக் மேட்ச் வந்து 3வது நாளுக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ப்ரிடிக்ஷன் என்ன? ஸ்டில் 4வது நாள் போகும் நம்புறேன். எஸ்பெஷலி பேட்டிங் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னனால லாஸ்ட் டைம் பல்ப் வாங்கிட்டேன். பட் இந்த தடவை போக வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம டே 1ல வந்து மேட்ச் யாரு டாஸ் ஜெயிச்சா யாரு வந்து எப்படி போறாங்க, நம்ம டே 1 ஃபுல்லா பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த பிச் வந்து எப்படி இருக்கு, என்ன ஆக போகுது ஆமா. மேட்ச் அப்படின்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம டே 1 முடிஞ்ச உடனே அந்த டே 1ஓட அனாலிசிஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். இந்த வாரமும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இருந்தால் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பேசணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. Until meet you in next video, signing off, Vikram. மாஸ்டர், தேங்க்யூ.